கூகுள் இருக்கும்போதே இன்னொரு சர்ச் இன்ஜின் எதுக்கு அப்படின்ற மாதிரி இவனை எல்லாரும் பார்த்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அரவி சீனிவாஸ் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் தன்னோட படிப்பு படித்து முடிக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. இதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ, கூகுளோட ஏஐ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறையா சம்பளம் இருந்தது. அவரோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா லக்ஸுரி லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருந்தது, பிக் ஃபியூச்சர் இருந்தது. ஏன்னா ஒரு ஏஐ மாதிரி இதில் வேலை செய்யறதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்பளமும் நிறையா வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இதாக இது பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இன்னொருத்தர் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவர் தனக்குன்னு ஒரு ஏஐ உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா கூகுளே இருக்குடா, எதுக்குடா இன்னொன்று அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு அவர் சொன்னார், எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தரதில்லை, அந்த லிங்க் தான் ஆன்சர் தருது அப்படின்ற மாதிரி இவர் நம்பிக்கிட்டு இருந்தார். இவருக்கு தேவையான ஒரு ஏஐ உருவாக்குறாரு. அந்த ஏஐ பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு கலக்குச்சு. அந்த ஏஐ வேறு எதுவுமே இல்லை,